இந்த அரசு வீட்டுக்கு போய்விடப் போகிறது என்பதை இந்த சிவகங்கை நிகழ்வு காட்டுகிறது. தண்ணீரில் மிளகாய் பொடி கரைச்சி வாயில் ஊற்றியிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையை தமிழ்நாடு ஒருபோதும் பார்க்கல. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து 25வது சம்பவம் இது. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுமா அப்படின்னு ஒரு ஊரில் சுடுகாடு பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு ஊரே சுடுகாடானது கள்ளக்குறிச்சியில். திறமையற்ற முதலமைச்சர், திறனற்ற முதலமைச்சர், அப்படி முதலமைச்சர் இருக்கும்போது இது போன்ற சம்பவங்கள் தான் அந்த அரசில் நடைபெறும். மதுரையில் லீலாவதி படுகொலை செய்யப்படுகிற போது பொங்கி எழுந்த அந்த உத்வேகமும் அந்த போராட்ட குணமும் சிபிஎம் கட்சிக்கு இப்போ எங்கே போயிடுச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின் அரசு மிக பலவீனமான அரசாக இருக்கிறது. எனவே இந்த அரசு வீட்டுக்கு போய்விடப் போகிறது என்பதை இந்த சிவகங்கை நிகழ்வு காட்டுகிறது. இது அப்பட்டமான ஒரு கொலை. அதாவது இதில் என்ன செஞ்சுருக்கணும் காவல்துறை? ஒரு புகார் வருது, நகையை காணலை அப்படின்னு புகார் வந்தோடனே என்ன செஞ்சுருக்கணும்? உடனடியாக ஒரு எஃப்ஐஆரை தாக்கல் செய்திருக்கணும். நகை காணலைன்னு ஒருத்தர் புகார் வந்தால் எஃப்ஐஆர் தானே போட்டிருக்கணும். ஆனால் இதுவரை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா என்றால் இல்லை, எஃப்ஐஆர் போடலை. அதற்கு அடுத்தபடியாக அந்த சந்தேகத்துக்குரிய நபரை அழைத்து விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிக்கும்போது அந்த விசாரணை 24 மணி நேரத்திற்கு மேல் சென்றால் அவரை உடனடியாக அருகில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ஆஜர்படுத்தி விட்டுத்தான் விசாரணையை தொடர்ந்துருக்கணும். டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட் படி 24 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தரை கஸ்டடி வச்சுருக்க முடியாது. அப்போ எஃப்ஐஆர் போடல, 24 மணி நேரத்துக்கு மேலே கஸ்டடி வச்சுருக்காங்க, ரெண்டும் தவறு, நான் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படலை. சரி, எதற்காக அப்படின்னா ஒரு நகையை காணலைன்னு. இப்போ நகையை மீட்டாங்களா? நகையும் மீட்கலை. ஆனால் ஒரு உயிர் அநியாயமாக போயிடுச்சு. அவரை முதல்ல போய் அந்த புகாரை கொடுத்த இடம் அப்படிங்கிறது திருப்புவனம் காவல் நிலையம். அவர் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு அவர் மேலே தவறு எதுவும் இல்லைன்னு உடனே நைட்டே அனுப்பிச்சிட்டதா கேள்விப்படுறேன். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் மேலே இருக்கிற யாரோ ஒருவருக்கு புகார்தாரர் வேண்டியவராம். எனவே சென்னையிலிருந்து ஒரு அமைச்சரா இல்லை உயர் அதிகாரியான்னு எனக்கு உறுதியாக தெரியல, சொல்லப்படுது. இங்கேருந்து ஒரு தொலைபேசி மூலமாக மாவட்ட எஸ்பிக்கு தகவல் கொடுத்து அழுத்தம் கொடுத்ததுனால ஒரு மானாமதுரை காவல் நிலையத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டு அந்த டீம் தான் இதை விசாரிச்சிருக்காங்க. விசாரணைங்கிறது எப்படி நடந்திருக்குன்னா, மிக கடுமையாக இரும்பு ராடெல்லாம் கொண்டு போய் தாக்குனதாக சொல்கிறாங்க. யார், நான் சொல்லலை, இறந்து போனவருடைய தம்பி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரையுமே விசாரணைக்கு கொண்டு போயிருக்காங்க, அவரையும் தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கடைசியாக தாக்கி அவங்களால முடியாத பட்சத்தில் தாகம் எடுத்து தண்ணி கேட்குற போது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் தண்ணீரில் மிளகாய் பொடி கரைச்சி வாயில் ஊற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையை தமிழ்நாடு ஒருபோதும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தமிழ்நாடு இதுவரை கண்டதே இல்லை. அப்போ இந்த செயலை செஞ்சவங்க மேலே இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும்? உடனே கொலை வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு அரசு என்ன சொல்லுதுன்னா, 6 பேருக்கு பணியிடை நாங்கள் நீக்கம் செய்து விட்டோம், இறந்து போனவருக்கு நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கோம்னா நீங்கள் கொடுக்குற பணத்திற்கு அந்த உயிர் ஈடாகுமா? இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுனால இந்த அரசு ஒரு கொடுங்கோல் அரசு. கடந்த இந்த 4 வருடங்களில் பல்வேறு வழக்குகளில் அதிமுக தான் நீதிமன்றத்திற்கு பல்வேறு வழக்குகளில் சென்று நியாயத்தை பெற்று தந்திருக்கிறது. உதாரணமாக கள்ளக்குறிச்சி வழக்கு. கள்ளக்குறிச்சியில் 70 பேர் மரணம். இன்னும் முதலமைச்சர் அங்கே கள்ளக்குறிச்சிக்கு போகவே இல்லை. ஒரு முதலமைச்சர் போகவே இல்லைங்க. அதாவது ஒரு ஊரில் சுடுகாடு பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு ஊரே சுடுகாடானது கள்ளக்குறிச்சியில். அந்த கள்ளக்குறிச்சியில் நடவடிக்கை எடுத்துட்டோன்னு சொன்ன அதிகாரிக்கு உடனே பதவி கொடுத்தது தான் இந்த அரசு. அப்படிப்பட்ட கள்ளக்குறிச்சியில் அந்த 70 பேருக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்ற சொல்லி நாங்கள் மனு செய்தோம். அதில் அதிமுக தான் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உடனே ஓடி போய் உச்சநீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ விசாரணைக்கு தடை கேட்ட அரசு, அந்த கொடூரமான அரசு இந்த அரசு. ஆனால் சிபிஐ விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் தொல்லை வழக்கு. அந்த வழக்குலையும் முதல்ல அந்த அடையாளங்களை வெளியிட்டாங்க. உடனே இவங்களுக்கு அந்த பாவம் அபலை பெண், ஒரு தனி ஒரு பெண்ணால் எவ்வளவு போராடி விட முடியும்? எனவே அதை கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது எதிர்க்கட்சியான அதிமுக. எனவே அதிமுக ஒரு பெண் வழக்கறிஞரை, அதிமுக வழக்கறிஞர் தான் வரலட்சுமி என்பவர் தான் அந்த வழக்கை தொடர்ந்தார். அதில் தான் நியாயம் கிடைத்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரித்து தற்போது நடந்திருக்கு. அதில் பல்வேறு விஷயங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்று தருகிற, நியாயம் பெற்று தருகிற பணியை அதிமுக தான் முன்னெடுத்து செஞ்சிருக்கு. அதுபோல் இந்த வழக்கிலையும் அந்த அநியாயமாக உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தில் மிகவும் சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, அவங்க அன்றாட கூலி, தகப்பன் இல்லை,
தாய் வந்து அன்றாடம் வேலை செய்து தான் பிழைக்க வேண்டிய ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த மூத்த மகன் வாழ வேண்டிய வயதில் தன் உயிரை இழந்திருக்கிறார். எனவே அந்த அநியாயமாக பறி கொடுத்திருக்கிறார். அவருக்காக நியாயம் கேட்க வேண்டியது அதிமுகவினுடைய கடமை என்ற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் அவர் உத்தரவின் பேரில் அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த மாரிஸ்குமார் என்பவர் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் முறையிட்டார். தானா முன் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொன்னதுக்கு நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை அரசுக்கு எழுப்பியிருக்காங்க. இதுவரை 25 இது 25வது மரணம், லாக்அப் டெத்து. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து 25வது சம்பவம் இது. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுமா அப்படின்னு. இப்போ ஒரு தீவிரவாதியை பிடிக்க போனோம், அவர் எங்களை தாக்கிட்டார், அதனால் திருப்பி தாக்கணும், அதனால் அவர் இறந்து விட்டார் என்பது ஒருவேளை நியாயமாக இருக்கலாம். ஆனால் அது நியாயம் கிடையாது. ஆனாலும் அது நியாயம். ஆனால் நிரபராதியாக வந்த நிராயுதபாணியாக நின்ற ஒருவரை அடித்து கொண்டிருக்கிறது, இது நியாயமா என்று நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அது நாங்கள் விரிவாக தாக்கல் செய்ய இருக்கிறோம். நாளைக்கு இது விசாரணைக்கு வரும். நாங்கள் அதிமுக இதில் நியாயம் பெற்றுத்தரும். ஒரு குற்றவாளி அவரை சட்டத்தின் முன் தண்டனை பெற்று தருவது ஒரு அரசினுடைய கடமை. பல்ல பிடுங்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது ஏற்கனவே பாம்புக்கு பல்ல பிடுங்கணும்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே படம் எடுக்கிற அரசாங்கம்ல, எல்லாமே படம் எடுக்கிற அரசாங்கம். எனவே அப்படி நினச்சிட்டாங்க போல இருக்குது. எனவே இந்த அரசாங்கத்தினுடைய எஸ்பி, அவர் ஏஎஸ்பி இது நினைக்கிறேன், அம்பாசமுத்திரத்தில், அவர் வந்து பல்லை பிடுங்கினாருங்கிறது கம்ப்ளைண்ட்டு. இது வந்து இப்போ சிபிசிஐடி விசாரிக்குது. ஆனால் அவருக்கு மீண்டும் அந்த இடைநீக்கம் செய்யப்பட்டவருக்கு மீண்டும் பணி கொடுத்துருக்காங்க. அந்த லட்சணத்தில் தான் அந்த அரசு நடைபெற்று வருகிறது. எதற்காக பணி நீக்கம் பண்ணாங்கன்னா, யூபிஎஸ்சி ஆக்ட் படி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவர் மேலே ஊழல் வழக்கு இல்லாமல் வேறு ஊழல் வழக்கு இல்லாத ஏதாவது குற்றச்சாட்டில் 1 வருஷத்துக்கு மேலே சஸ்பென்ஷனில் வைக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? விரைவாக விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை பெற்று தந்திருக்கணும்ல. அதை செய்ய தவறிய அரசு தான் அந்த அரசு. காரணம் என்ன? ஒரு உறுதியான ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இல்லை, நிர்வாகம் சரியில்லை, திறமையற்ற முதலமைச்சர், திறனற்ற முதலமைச்சர். அப்படி முதலமைச்சர் இருக்கும்போது இது போன்ற சம்பவங்கள் தான் அந்த அரசில் நடைபெறும். ஏனென்றால் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ஒரு பக்கம் ரீல்ஸ் போடுறாங்க, இன்னொரு பக்கம் எல்லா அதிகாரிகளும் போய் காவல்துறை அதிகாரி டிஜிபிக்கு கட்டுப்பட்டவர். ஆனால் நான் கேள்விப்படுறேன், ஒரு தனி நபர், ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கு வரிசையில் நின்று சல்யூட் அடிக்கிற காலம் அந்த கேடான காலம் தமிழக காவல்துறையை பிடித்திருக்கிறது. எனவே காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எனவே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை நம்ம வழக்கமாக எதிர்பார்க்க தான் வேணும். இல்லை, சாத்தான்குளத்தில் இது போன்று ஒரு கஸ்டோடியல் டெத்து நடக்கும்போது கடுமையாக பொங்குனாங்க. அதாவது சுடுவிழி காட்டி கடுமொழி பேசிய கனிமொழி இப்போ எங்கே இருக்காங்க? பேசவே இல்லை. இதுவும் கஸ்டோடியல் டெத்து தானே. முந்தி அந்த சம்பவம் நடக்கும்போது சிபிஐக்கு உத்தரவிட்டு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு, இன்றைக்கி வர குற்றவாளிகள் வெளியே வரல, சிறையில் இருக்காங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் சிறையில் இருக்காங்க, இன்னும் வெளியே வரல. அப்படி கடுமையாக நடவடிக்கை எடுத்தது அதிமுக அரசாங்கம். ஆனால் சம்பவம் நடந்து இத்தனை மணி நேரம் ஆகி இன்னும் இந்த காவலர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கா இந்த அரசாங்கம்? இல்லை, எஃப்ஐஆர் போடல. அதற்கு பதிலாக குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கும் நோக்கத்தோடு அந்த சம்பந்தப்பட்ட மரணமடைந்த, அநியாயமாக உயிரை பறி கொடுத்த அந்த அஜித்குமாருடைய குடும்பத்தினரை திமுக கொடியேற்றின காரில் ஏற்றிட்டு போய் அவங்கள வந்து மிரட்டியோ அச்சுறுத்தி அவங்களை அந்த உடலை பெற்றுக்கொள்ள செய்து இந்த வழக்கை மூடி மறைக்க துணை போகிற அரசாக தான் இந்த அரசு இருக்குது, இந்த ஆளுங்கட்சி இருக்குது. எதிர்க்கட்சிகளிடமே இன்னும், அதாவது எதிர்க்கட்சிங்கிறது அதிமுக தான். அதிமுக தன்னுடைய கடமையை செய்கிறது. ஆனால் திமுகவோட கூட்டணி கட்சிங்கிறது, கூட்டணி எதுக்குங்க? எலெக்ஷன் டைம் கூட்டணி. மற்ற நேரம் நீங்கள் வெளியே வந்து போராட வேண்டியதானே. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா? மதுரையில் லீலாவதி படுகொலை செய்யப்படுகிற போது பொங்கி எழுந்த அந்த உத்வேகமும் அந்த போராட்ட குணமும் சிபிஎம் கட்சிக்கு இப்போ எங்கே போயிடுச்சு? அது மாதிரி வந்து திருமாவளவனுடைய கட்சிக்கு எங்கே போயிடுச்சு? காங்கிரஸ் கட்சிக்கு எங்கே போயிடுச்சு? அவங்கெல்லாம் பேருக்கு ஒரு அறிக்கை விடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க பேசுகிற அந்த துணியே, கடுமையாங்கிற வார்த்தையை மிக மென்மையாக பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்க மயிலிறகால் ஸ்டாலின் அரசை லேசாக தட்டி கண்டிக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய நிலவரம். இது போன்று இருக்கிற போது ஆண்மையோடு ஆக்ரோஷமாக திமுக அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரே இயக்கமாக அதிமுக மட்டுமே இருக்கிறது. இல்லை, காவல்துறை என்பது முழுமையாக அவர் கட்டுப்பாட்டில் இருந்தால் சரியாக இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இருக்காது. ஏன்னு கேட்டால் அவரே சரியில்லாத போது காவல்துறை எப்படி சரியாக இருக்கும்? ஆனாலும் இப்போது காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன நடக்கிறது என்பது முதலமைச்சருக்கு தெரியாது. பலவீனமான ஒரு நிர்வாகம் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறையினுடைய கொடூர கரங்கள் உயரும்.
அதை அடக்கி அதை தன் கட்டுக்குள் வைக்கிற திறனற்ற ஒரு முதலமைச்சர் இருந்தால் அந்த ஆட்சி விரைவில் வீட்டுக்கு போகும். எனவே இந்த நிகழ்வு திமுக விரைவில் வீட்டுக்கு போகும் என்பதற்கான ஒரு அலாரம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.